வணக்கம் அன்பு நேயர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளும் உங்கள் வாழ்வில் நல்லதை கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்குன்னா, இந்த நல்லதை எதிர்பார்த்த நபர்கள் நீங்கள் தான். அப்போ இதெல்லாம் உங்களை தான் வந்து அடையும். இந்த ஒவ்வொரு பதிவுகளினுடைய நோக்கமே நம் பதிவை பார்க்கும் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் இரு தரப்பினரும் தான் கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாழ்க்கையில் நல்லதை ஈர்க்கக்கூடிய ஒரு மனிதராக வாழணும். இந்த ஒவ்வொரு நேரத்தையும் காலத்தையும் பயன்படுத்தி தன் வாழ்க்கைக்கான நல்லதை பெறுவதற்கான வழிமுறைகளை தெரிஞ்சுக்கணும். அதற்காக தான் நம்ம இத்தனை பதிவுகளை நம்ம கொடுக்குறோம். அந்த வகையில் இந்த பதிவில் ஒரே வீட்டில் மேஷம் சிம்மம் இந்த 2 ராசிக்காரங்க இருந்தால் என்னங்க இருக்கும், என்ன நடக்கும், எப்படிப்பட்ட மாற்றங்கள் வரும்? ஏன்னா மிக மிக முக்கியமான ராசிக்காரங்க இந்த 2 பேருமே. அப்போ அதுவும் தற்போதைய காலகட்டத்தில் இந்த கிரகநிலை பலன்களின் இதை தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கடமையே இந்த ராசிக்காரர்களுக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த பதிவு இந்த நேரத்தில் மேஷ ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க 2 பேர் கண்ணில் பட்டுருச்சு அப்படின்னா, நீங்கள் இந்த பதிவை இப்போ பார்க்க வந்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை ஆழமாக மனசில் பதிவு வச்சுக்கோங்க. இறைவனுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக இருக்குன்னு சொல்லி. ஏன்னா நான் ஒவ்வொரு பதிவுகளையும் அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். என்ன, ஒரு மனிதனுக்கு இறையருள் இருக்குது அப்படின்னா, அவனுக்கு பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்னா, அந்த மனிதனுடைய வாழ்வில் அவன் வாழ்க்கைக்கு தேவையான முக்கிய தகவல்கள் அது குறிப்பான நேரத்தில் முக்கியமான நேரத்தில் ஏதோ ஒரு வழியாக அவன் காதுக்கு வந்து சேர்ந்துடும். அப்படி வருதுன்னாவே அவனுக்கு இறைவனுடைய அருள் முழுமையாக இருக்குன்னு தான் அர்த்தம். இறைவன் அவரை காப்பாற்றி விட்டுட்டுருக்காருன்னு தான் அர்த்தம். இன்றைக்கி சோதனைகள் வேதனைகள் இருக்கலாம், ஆனால் அதையெல்லாம் கடந்து அதிலிருந்து தனக்கான வழியை அமைத்து கொள்வதற்கான போராட்டம் தான் இந்த வாழ்க்கைக்கான போராட்டம். அதை யார் இங்கே புரிஞ்சுக்கிட்டா, யார் தெரிஞ்சுக்கிட்டா அப்படின்றது தான் இங்கே ஒரு சர்ப்ரைஸாக இருக்குது நம்ம லைஃப்பில். ஏன்னா இந்த உலகத்தில் வாழும் எல்லா நபர்களுக்கும் அந்த தெளிவுகள் இல்லை. எல்லோரும் இதை புரிஞ்சுக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா பலதரப்பட்ட மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறாங்க. அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு இடையே இந்த வாழ்க்கைனா என்ன, இந்த புரிதல்னா என்ன, எதை நோக்கி பயணிக்கிறோம், இந்த கிரகநிலைகள் பலன்கள் எப்படி நம்மளை வந்து அடையுது, ஒரு மனிதனாக நம்ம என்னென்ன வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிற நபராக இருந்தீங்கன்னா, அங்கே உங்களுக்கு மனிதர்கள் துணை இல்லைனாலும் இறைவனும் பிரபஞ்சனமும் உற்ற தோழனாக வந்து நிற்பாங்க. ஆகவே மேஷம் சிம்மம் இந்த 2 ராசிக்காரங்களும் பொறுமையாக நிதானமாக இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். இந்த பதிவின் மூலமாக வரக்கூடிய நல்ல அதிர்வலைகளை பெற்று இனி வரக்கூடிய வாழ்வில் யாவும் நல்லதே நடக்கட்டும். எப்படி நம் பதிவுகள் பார்த்தவர்கள் மனதிலெல்லாம் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துருச்சோ, அதே போல் தான் நம்ம நம்பிக்கையோடு தயாரித்து நம்ம கையால் கொடுத்தோம். நல்லதே நடக்கும் கந்திருஷ்டி சாம்பிராணி ஒவ்வொருத்தருடைய வீட்டிலும் நிச்சயம் இருக்க வேண்டிய ஒரு பூஜை பொருள். இது கண்டிப்பாக தேவை. ஏன் இப்போ நான் வரக்கூடிய பதிவுகளில் ஏன் இதெல்லாம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைன்னு நான் சொல்கிறேன்னா, ஐயா கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாழ்வில் நம்மிடம் உள்ள நமக்கே தெரியாத சில கெட்ட அதிர்வலைகளை விலக்கிட்டு நல்ல அதிர்வலைகளை உருவாக்கிக்கிறது ஒவ்வொருத்தருடைய கடமை. கண்டிப்பாக இது ஒரு வருங்காலத்தில் ஒரு கடமையாக தான் மாறப்போகுது. நீங்கள் வேணால் பாருங்கள். ஏன்னா அப்படிப்பட்ட காலமாக இப்போ மாறிட்டுருக்கு. முன்னையெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுக்கு நல்ல நேரம் வர்றப்ப அவங்கவுங்களுக்கு மனத்தெளிவு உருவாகிறப்ப தான் ஒரு நல்லதை தேடி போவாங்க. ஆனால் இந்த காலகட்டம் அப்படி இல்லை. கண்டிப்பாக உங்களை சுற்றி நல்ல அதிர்வலைகளை நீங்கள் தான் உருவாக்கிக்கணும். அதுவாக மாறும், அதுக்கான நேரம் வரும் அப்படின்னா உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா பல வருடங்கள் நம்மளை கடந்து போயிடும். அப்போ நேரத்தையும் காலத்தையும் நம்ம நிறைய வீணடிச்சிருவோம். இங்கே வேகமாக நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு ஈடாக நம்மளும் நகரணும். அப்போ நாம் கொடுக்கும் இந்த நல்லதே நடக்கும் கந்திருஷ்டி சாம்பிராணி உங்களை சுற்றியுள்ள அனைத்து கெட்ட அதிர்வலிகளும் விலக்கிட்டு நீங்கள் வசிக்கக்கூடிய வீடு, நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடம், இந்த 2 இடங்களிலுமே உங்களுக்கான நல்ல அதிர்வலைகளை ஈர்த்து கொடுக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், லைஃப்பில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் உங்களை நீங்களே புதுசாக பார்ப்பீங்க. இதை நான் நீங்கள் வாங்கணுன்றதுக்காக சொல்லலை, இது ஒரு வியாபாரத்துக்காக நான் சொல்லலை. இதை வாங்கிய நபர்களுக்கு தெரியும் இது எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுத்துச்சுன்னு. அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம சரி இதை விற்கலாம், இதை கொடுக்கலான்னு நினச்சி நம்ம இதை தயார் பண்ணல. இதை கேட்டதே நீங்கள் தான். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், நம்மிடம் ஜாதகம் பார்த்தவங்க, நம் பார்வையாளர்கள், நீங்கள் கேட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக பொருளாக தான் இன்றைக்கி இந்த சாம்பிராணி உருவாகியிருக்கு. ஆகவே நல்லதை நினைப்பவர்களுக்கு அவர்களை போய் நிச்சயமாக அடைஞ்சிரும், கண்டிப்பாக போய் கிடச்சிரும். ஏன்னா நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கின ஒரு சில நபர்கள் கூட ஐயா இன்னும் 1 நாள் 2 நாள் ஆயிடுச்சு, 3 நாள் ஆயிடுச்சு, ரிட்டன் போட்டாங்க, அந்த பார்சல் திரும்ப உங்ககிட்டே வந்துடுச்சுன்றவங்கள்ட்ட கூட நம்ம திரும்ப போஸ்ட்டில் போட்டு அவங்க கைக்கு போய் சேர வச்சுருக்கோம். ஏன்னா எந்த தடைகள் வந்தாலும் சரி, நல்லது உங்கள் பக்கம் சேர்றதை மட்டும் நீங்கள் முயற்சி பண்ணி அதை கையில் கொண்டு வந்து சேர்த்துருங்க. இதில் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். ஐயா சில தாய்மார்கள் வாங்கி தன்னுடைய வீட்டு பக்கத்தில் விற்கிறதுக்காக எங்கிட்ட வாங்கினீங்க. அப்போ வாங்கினவங்க இன்றைக்கி நிறைய பேர் நிறைய குவான்டிட்டியில் கேட்டு வாங்கி விற்றுட்ருக்கீங்க.
இது ரொம்ப நல்ல விஷயந்தான். ஆகவே புதுசாக இந்த பதிவை பார்க்கக்கூடிய நபர்கள் யாராவது வாங்கி வீட்டு பக்கத்தில் நண்பர்களுக்கு யாருக்காவது நான் விற்கிறேங்க, எனக்கு கொஞ்சம் ரேட் கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நான் ஒரு ரேட் கம்மி பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் வாங்கி அதுக்கு மேலே கொஞ்சம் விலை வச்சு நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம். அதாவது இது வியாபார நோக்கமாக இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இங்கே வேலை விஷயமா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, தொழில் சார்ந்த விஷயமாகவும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சரி, நமது சாம்பிராணியே அதற்கான ஒரு மூலதனமாக இருக்கட்டுமே அப்படின்னு தான் நான் இதை யோசித்தேன். இது நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறவங்க, இதற்கான ஐடியா இருக்கிறவங்க நீங்கள் இதே வாட்ஸ்அப் நம்பருக்கே மெசேஜ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. இது நமது ஆன்மீக பொருட்கள் மூலமாகவும் அவங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் வருவதற்கான வழியாகவும் அமையட்டுன்றதான் இதை நான் யோசித்தேன். ஆகையால் நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே மெசேஜ் பண்ணி நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவில் வாங்கி வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நண்பர்களுக்குன்னு கொடுத்து பாருங்கள். அவங்களும் அதற்கான நல்ல மாற்றத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக திரும்ப வாங்குவாங்க. எனக்கு தெரிஞ்ச நமது சாம்பிராணி போய் சேர்ந்த இடங்கள் நல்லதை விளைவிக்கக்கூடிய இடமா தான் இன்றைக்கி மாறியிருக்கு. ஆகவே வேணும்னு நினைக்கிறவங்களும் இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் வாங்கி வீட்டில் பயன்படுத்திக்க போகிறேங்கன்னு சொல்கிறவங்களும் தாராளமாக இதே நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இந்த பதிவுக்கான பலன்கள் என்னன்றதை பார்ப்போம். மேஷம், சிம்மம் இந்த 2 ராசிக்காரங்க இருக்கக்கூடிய வீட்டில் என்ன நடக்கும், எப்படிப்பட்ட மாற்றங்கள் வரும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு சூழ்நிலையில் தற்போதைய கரண்ட் சுச்சுவேஷனில் மேஷம், சிம்மம் 2 ராசிக்காரங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அந்த ராசிக்காரர்களிடையே தற்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு என்னென்னா, மிக அதிகமான கோபத்தின் வெளிப்பாடு இப்போ நடந்துகிட்ருக்கு. மேஷ ராசிக்காரங்க ஒரு காலகட்டத்தில் அமைதியாக இருந்த காலம் போய் தற்போதைய காலகட்டம் இவங்ககிட்டையும் அந்த ஆக்ரோஷம், கோபங்கள் தற்போது கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. இந்த பக்கம் சிம்ம ராசிக்காரங்க நான் சொல்லணுன்னு அவசியமே இல்லை, பல பதிவுகளில் நான் சொல்லிட்டேன். இது அவங்களோடையே சேர்ந்து பிறந்த ஒரு குணம்தான் அந்த கோபம். நிறைய தாய்மார்கள் கூட அவங்களுடைய குழந்தைங்க சின்ன வயசில் ஒரு 8 வயசு 9 வயசு பசங்களுக்கெலாம் கூட எனக்கு அவ்வளோ கோபம் வருதுங்க, எங்களுக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்லி புலம்புனவங்க, கவலைப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்தளவுக்கு இந்த சிம்மராசியில் பிறந்த குழந்தைங்களாகட்டும், வளர்ந்தவங்களாகட்டும், எல்லாருக்குள்ளேயுமே அந்த ஒரு கோபம் அதிகமாக தான் இருக்கும். அதை முழுமையாக இந்த ராசிக்காரர்களை புரிஞ்சுக்கிட்டவங்களால் மட்டும்தான் அவங்க கூடவே இருக்கவே முடியும். ஏன்னா எப்போ திடீர்னு கோபம் வரும், கத்துவாங்க, வாய்க்கு வந்த மாதிரி சில வார்த்தைகளை கூட பேசிடுவாங்க. திரும்பவும் அவங்கக்கிட்டேயே அன்பு பாசமாக திரும்ப பேசுவாங்க. இப்படி சிம்ம ராசிக்காரங்களை புரிஞ்சிக்கவே முடியலப்பா அப்படின்ற மாதிரி கேரக்டர்லாம் கூட இருப்பாங்க. ஆனால் மேஷ ராசிக்காரங்க இதையெல்லாம் அனுசரித்து பொறுத்து பொறுமையாக சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை புரிஞ்சுக்கிற நபராக இருந்த நபர்கள் கூட தற்போதைய காலகட்டத்தில் மேஷ ராசிக்காரங்களும் என்னப்பா சிம்ம ராசிக்காரங்களாட்டமே மாறிட்டு வராங்க அப்படின்ற நிலைமைக்கு இப்போ இவர்களுடைய கோபங்களும் கோபத்தினுடைய வெளிப்பாடுகளும் பலருடைய அந்த கவனத்தை இப்போ ஈர்த்திருக்கு, இவங்களை திரும்பி பார்க்க வச்சுருக்கு. இப்போ பாருங்கள், ஒன்றும் இல்லை, இவ்வளோ நாளாக மெதுவாக பேசிகிட்டு இருந்த மேசராசிக்காரங்க இன்றைக்கி சத்தம் போட்டு பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. இது மேசராசிக்காரர்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கும் இது ஒரு அதிர்ச்சியாக இருக்கும். நான் சொல்கிறது எப்படிங்க இதை கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னு. இப்போது தற்போதைய காலகட்டத்தில் சமீபத்தில் இந்த ராசிக்காரர்களுடைய ஜாதகங்கள் பார்க்கும் பொழுது, அதாவது ஒரு ஜாதகம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா மற்ற இடங்களில் பார்க்குற மாதிரி அந்த கிரகநிலைகள் எப்படி மாற்றத்தை கொடுக்குது, அவங்களுக்கு எப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்குது, அவங்களுடைய ஜாதகம் என்ன சொல்லுது. ஏன்னா ஒரு ஜாதகம் என்பது ஒரு மனிதனுக்கான அவன் வாழ்க்கைக்கான ஒரு வழிகாட்டி தான், சரிங்களா? அப்படின்றப்ப அது என்ன மாதிரி வழியை காட்டுது, எப்படிப்பட்ட அமைப்பு கொடுக்குது அப்படின்றதோட பார்க்குறோம், அதை தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் இதையெல்லாம் தாண்டி அந்த மனிதனுடைய எண்ணங்களும் செயல்களும் எப்படி இருக்குது, எந்த மாதிரி எண்ணத்தில் இருக்காங்க, அந்த ராசிக்காரர்களில் அந்த ஜாதகக்காரருக்கு எப்படிப்பட்ட எண்ணங்கள் ஓடுது, எப்படிப்பட்ட முயற்சிகள் எடுக்கிறாங்க, யார் யார் கூடலாம் அவங்க சேர்ந்து பழகுறாங்க, எந்த மாதிரி நபர்களோட சேர்றாங்க, அவங்க எதை நோக்கி பயணிக்கிறாங்கன்றது ஒரு ஆழ்ந்த ஆராய்ச்சிக்குள்ளே போகிறப்ப தான் இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய வருது. பெரும்பாலும் இதே ராசியில் பிறந்தவர்களுடைய ஜாதகங்களில் ஒரு சில விஷயங்கள் ஒரே மாதிரி கனெக்ட் ஆகிறப்ப தான் தெரிய வருது. இது இந்த ராசிக்காரர்களுக்கான குணங்கள், இந்த ராசிக்காரர்களுக்கான பண்புகள், இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு ஜாதகம் 2 ஜாதகங்களில் பல 100 ஜாதகங்கள் பார்த்து அதில் ஒரே மாதிரி சில விஷயங்கள்
ஓரளவுக்கு அது மேட்ச் ஆகுதுனாவே அந்த ராசிக்காரர்களுக்கான அது குணமாக தான் பார்க்கப்படுது. அப்படி தான் இப்போ மேஷ ராசிக்காரங்க இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் சத்தம் போட்டு கூட பேச மாட்டாங்க. பொறுமையா, நிதானமா பேசிட்டு இருந்தவங்க கூட, தற்போதைய காலகட்டம் இந்த சனி பகவானுடைய தாக்கம் ஆரம்பம் ஆனது கடந்த சில வருடங்களாவே மேஷ ராசிக்காரங்களிடம் இந்த கோவத்தின் வெளிப்பாடு அதிகமாயிருக்கு. கிட்டத்தட்ட இவங்களுக்கு ஈக்குவலாவே இவங்களும் சத்தம் போட்டு, கத்தி பேசுறதுக்கான சூழ்நிலைகள் தற்பொழுது உருவாயிருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேஷ ராசிக்காரர்களை பேச வைப்பார்கள். பேச வைப்பாங்க. இந்த நேரத்தில கண்டிப்பா இவங்க வாயிலேருந்து சில வார்த்தைகள வர வைப்பாங்க. இவங்களே கண்ட்ரோல் இல்லாம சில நேரத்தில கோவத்தில கத்த ஆரம்பிப்பாங்க. அந்த ஒரு ப்ரெஷர், அப்படி ஒரு டென்ஷன், ஒரு படபடப்பு, ஒரு கோவம், திடீர்னு பயங்கரமா வரக்கூடிய கட்டுப்படுத்த முடியாத கோவம். இது எல்லாமே தற்பொழுது மேஷ ராசிக்காரர்களுக்கு சில நேரத்தில கெட்ட பேரையும் உருவாக்கி குடுத்துட்ருக்கு. பல நேரங்கள்ல வாக்குவாதத்த வீட்ல உருவாக்கிட்டுருக்கு. அவ்வளவு ஏன் மேஷம், சிம்மம் திருமண தம்பதிகளா இருக்காங்க அப்படின்னா, திருமணமான ஆண் கணவன் இதில ஏதாவது ஒரு ராசியோ, மனைவி ஏதாவது ஒரு ராசியோ இருந்தாங்கன்னா, நான் சொல்லணும்னு அவசியமே இல்ல. எத்தனை வாக்குவாதங்கள் வந்திருக்கும் தெரியுங்களா? நிச்சயமா வந்திருக்கும். இந்த வாக்குவாதங்கள் வருது அப்படின்னா, பயங்கர அது உச்சகட்டத்துக்கு போகக்கூடிய வாக்குவாதங்கள்லாம் கூட வந்திருக்கும். அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? இந்த ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய இடத்துல எதங்க முதல்ல கரெக்ட்டா தெளிவா ஃபாலோ பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 ராசிக்காரர்களிடமும் தற்போதைய சூழ்நிலையில அமைதி என்ற ஒரு வழிமுறை இவர்களுக்கு பல நல்லத கொண்டு வந்து சேர்க்கும். ஆனா கஷ்டம். அத ஃபாலோ பண்றது தான் இந்த நேரத்தில கஷ்டம். ஐயா, எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த இந்த சூழ்நிலை, இந்த கெட்டது நடக்காம இருக்கணும் அப்படின்னா, இந்த சோதனை வராம இருக்கணும் அப்படின்னா, இந்த வழிமுறைய ஃபாலோ பண்ணணும்னு ஏதாவது ஒரு வழிமுறை இருக்கும். ஆனா, அந்த வழிமுறை கஷ்டமா தான் இருக்கும். அப்பதான் அது நல்ல ரிசல்ட்ட குடுக்கும். இந்த பதிவை பார்க்கும் மேஷம், சிம்மம் 2 ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் அமைதி இருக்க வேண்டும். அது இப்ப இருக்கிறது தான் கஷ்டம். ஆனா உருவாக்கிக்கணும். இத தான் நான் சொல்றேன். எது தேவையோ அத மனிதன் தான் உருவாக்கிக்கணும். அதுக்கு முயற்சி பண்ணணும். ஆனா பாருங்க, கடந்த சில காலங்களாவே மேஷம், சிம்மம் 2 ராசிக்காரர்கள் வீட்டில உள்ள புகுந்தாவே ஏதாவது ஒரு சண்டை, ஏதோ ஒரு வாக்குவாதம், திடீர்னு கோவங்கள் வந்து அக்கம் பக்கத்தில இருக்கிறவங்கலாம் கூட வந்து எட்டி பார்க்குற அளவுக்கு சண்டைகளும், வாக்குவாதங்களும் ரொம்ப தீவிரமா இருக்கும். இத தடுக்கணும், இத நிறுத்தணும், இத மாத்திக்கணும் இப்ப. அதற்கான நேரம் தான். அதற்கான ஒரு சிம்ப்டமா தான் இந்த பதிவு உங்க கண்ல பட்டுச்சுன்னு கூட நீங்க நெனச்சுக்கோங்க. தயவு செஞ்சு இந்த பதிவை பார்க்கும் மேஷம், சிம்மம் ராசியினர் ஒரே வீட்ல இருக்கீங்கன்னா, அங்க அமைதியுடன், பொறுமையா, நிதானமா பேசி முடிவெடுக்கக்கூடிய ஒரு பண்பு இந்த நேரத்தில இருக்கணும். சரிங்களா? குறிப்பா இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கான பதிவுகள்லேயே சில நேரங்கள்ல சொல்லியிருப்பேன். சூரிய பகவான் வழிபாடு உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி மட்டுமல்ல, மனதில் ஒரு எதிர்த்து போராடக்கூடிய சக்தியும் உங்களுக்கு குடுக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மேஷம் ராசிக்காரர்களுக்கும் சனி பகவானுடைய தாக்கம் இருக்கு. சிம்ம ராசிக்காரர்களுக்கும் சனி பகவானுடைய தாக்கம் இருக்கு. சரிங்களா? அப்ப 2 நபர்களுக்குமே சனி பகவானுடைய தாக்கம் இருக்குன்றப்ப, நிறைய வாழ்க்கை பாடத்தை உங்களுக்கு குடுத்துட்ருக்கும். ஒண்ணும் இல்ல. சொந்தக்காரங்களிடமிருந்து வரக்கூடிய சில விஷயங்கள் இந்த நேரத்தில மன அழுத்தத்தை ஏற்படுத்திட்டு இருக்கும். இந்த 2 ராசிக்காரங்க இருக்கக்கூடிய வீட்டில் சொந்த பந்தம், நண்பர்கள்னு சொல்லி வெளிநபர்கள், வீட்டில இருக்கக்கூடிய நபர்கள் தாண்டி வெளிநபர்களிடமிருந்து வரக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தியிருக்கும். சில நபர்களுக்கு வீட்டுக்குள்ளேயே இவர்களுக்கு எதிராக பேசக்கூடிய நபர்கள் நிச்சயமா இருப்பாங்க. அது வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு எழுதப்படாத ஒரு விதி. அவங்களுடைய வீட்லயே இவங்கள புரிஞ்சுக்கிட்டவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. பெரும்பாலும் இப்போ இந்த 2 ராசிக்காரங்க திருமண தம்பதிங்களா இருக்காங்கன்னாவே, மேஷ ராசிக்காரங்கள்ட்ட போய் நீங்க கேட்டு பாருங்க. அவங்க ஒளிவு மறைவு இல்லாம சொல்லுவாங்க. "எப்பா சிம்ம ராசிக்காரங்கள எங்கள புரிஞ்சுக்கவே முடியல. எப்ப எந்த மைண்ட் செட்ல இருக்காங்கன்னே எங்களுக்கு தெரியல. பயமா இருக்குது. ஏதாவது ஒரு விஷயத்த பேசணும், ஏதாவது விஷயத்த சொல்லணும்னு நெனச்சாலே, அத எப்படி அவங்க எடுத்துக்குவாங்க? கோவத்தில இருக்காங்களா? இல்ல நல்ல மூட்ல இருக்காங்களா? இல்ல கோவமான ஒரு சூழ்நிலையில இருக்காங்களான்னே எங்களுக்கு புரிஞ்சுக்க முடியலன்னு" சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கை முறைகள்லாம் கடந்து தான் அவங்க அந்த நல்ல இடத்த அடைய வேண்டியது இருக்கு. இருந்தாலும் ஏன் இதே ராசியில ஒரே வீட்ல இருக்கக்கூடியவங்க ஏன் நல்லாவே இல்லையான்னு கேட்டீங்கன்னா, இருக்காங்க. நல்ல இடத்துல நல்ல ஒரு அற்புதமான வாழ்க்கைய அமைத்துக்கொண்டு, நல்லபடியான ஒரு எதிர்காலத்த நோக்கி பயணிக்கிறவங்களும் இருக்காங்க. அப்ப அது மட்டும் அங்க எப்படி சாத்தியமாகுது? எப்படி சாத்தியமாகுதுன்னா, வேற ஒண்ணும் இல்ல. அவர்களினுடைய நிலைப்பாடுகளை புரிந்து கொண்டு, அதற்கான வழிமுறைகள கரெக்ட்டா ஃபாலோ பண்றாங்க.
அந்தந்த காலநிலைகள் எப்படிப்பட்ட விஷயங்களை கொடுக்குதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற மாதிரி நடந்துக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மிகப்பெரிய நம்மளுடைய வாழ்வில் இந்த உலகத்தில் மிகப்பெரிய இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், புதுசாக ஒரு ஒரு துறைக்குள்ளே வரக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாமே கூட அவர்கள் செய்யக்கூடிய அந்த ஒவ்வொரு செயல்களும் வெளியிலேருந்து நமக்கு பார்க்குறப்ப அது ஒரு நார்மலான ஒரு விஷயமாக தான் தெரியும். ஆனால் அதை டீப்பாக அதை நம்ம நோட் பண்ணி பார்க்குறப்ப தான் அவர்களே வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய அந்த நிலையை உயர்த்தி கொள்வதற்கான அந்த வழிமுறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அந்தந்த நேரத்தில் அந்தந்த விஷயத்த பண்ணுவாங்க. சில பேர் ஜோதிட முறையில் கூட அவர்களுடைய ஜாதகப்படி இந்த நேரத்தில் இந்தந்த விஷயங்கள் பண்ணணுன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த நேரத்தில் பவர்ஃபுல்லாக அதை பண்ணிகிட்ருப்பாங்க. செய்யக்கூடிய எந்த விஷயங்களுமே நல்லதாக இருக்கணும், நல்ல வழிமுறையாக இருக்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த சில ராசிக்காரங்கன்னு இல்லை, பெரும்பாலானோருக்கு நம்ம வந்து இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து விளக்கேற்றி நீங்கள் வழிபாடுகளை பண்ணுங்கள். அது நல்ல ஒரு அந்த நேரம் என்ன நமக்கு கொடுக்கும்? ஒரு மனத்தெளிவை கொடுக்கும், ஒரு நல்ல ஒரு சிந்தனையை உங்களுக்கு கொடுக்கும். இப்போ புதுசாக பிறந்த குழந்தை மாதிரி உங்கள் மனசு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் நம்ம சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு புதிய வழிமுறையை ஏற்படுத்தி கொடுக்குன்றதுக்காக தான் அந்த நேரத்தை நம்ம சொல்கிறோம். அந்த மாதிரி அவரவர்களுக்குன்னு வாழ்க்கையில் சில வழிமுறைகளை எப்போவுமே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அது அப்படி தான் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அடுத்த நிலைக்கு போகணும். அப்போ மேசம், சிம்மம் இந்த 2 ராசிக்காரங்க இருக்கக்கூடிய இடத்துல இவர்களுக்கு நண்பன் இவர்களாக இருக்க வேண்டும், மேஷத்திற்கு நண்பன் சிம்மம் ராசியாக இருக்க வேண்டும். சரிங்களா? ஏன்னா சிம்மம் அப்படியே மேஷத்தை போய் அட்டாக் பண்ணி கடித்து அப்படியே துன்புறுத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகளை என்றைக்குமே அந்த இடத்துல உருவாக்கிக்கவே கூடாது, அப்படி இருக்கவே கூடாது. இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா அதிகமாக சிம்ம ராசிக்காரங்களால் மேச ராசிக்காரங்க மனதளவுலையும் காயப்படுவாங்க. சில நேரத்தில் கோவம் வந்து சண்டை அது இதுன்னு கூட பண்ணிடுவாங்க. அப்போ இந்த 2 ராசிக்காரரிடமே அந்த தாக்குதலை குறைச்சிக்கணும், அந்த சண்டைகளை குறைச்சிக்கணும், வாக்குவாதங்களை குறைச்சிக்கணும். வேலை விஷயமா வருமானம் சார்ந்து தொழில் சார்ந்து இவர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் முன்னேற்றங்கள் வரணும்னா எதில் கவனத்தை செலுத்தணுமோ அதில் கவனத்தை செலுத்தணும். புரியுதுங்களா? எது நமக்கு தேவை ஒன்றும் இல்லை. இந்த 2 ராசிக்காரங்க இருக்கிற இடத்துல ஒரு வழிமுறை மட்டும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எந்த ஒரு செயலில் ஈடுபடுவதற்கு முன்பும் இது தேவையா, இது செய்யலாமா, இது நமக்கு எதற்காக இதை செய்கிறோம், இது நமக்கு என்ன விளைவுகளை ஏற்படுத்தும், எந்த இடத்துல நம்மளை கொண்டு போகுன்ற அந்த ஒரு சிந்தனை மட்டும் இவங்க எந்த விஷயத்தையும் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி யோசிச்சிட்டாங்கனாவே போதும். அதற்கு பிறகு இவர்களுடைய வழிமுறைகளை இவங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகிறதுக்கான வழிமுறைகளை தான் இவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இதை தான் இந்த ராசிக்காரர்கள் 2 பேரும் இருக்கக்கூடிய வீட்டில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஏன்னா இந்த உடல் ரீதியாகவும் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பெரும்பாலும் இவங்களை வந்து இந்த உடல் ரீதியாக இந்த மருத்துவ செலவு வீக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ இதெல்லாமே வந்து வரக்கூடாது, இதுலேருந்தெல்லாம் நம்ம மாற்றத்தை காண வேண்டும் அப்படின்னா இந்த புரிதல் 2 ராசிக்காரர்களுக்கு இடையுமே இருக்கணும். குலதெய்வ வழிபாடு ஒரு பக்கம் இவர்கள் நிச்சயமாக மேற்கொள்ள வேண்டும். சூரிய பகவான் வழிபாடும் சனி பகவான் வழிபாடும் இந்த 2 ராசிக்காரர்களுக்கும் ஒரு இரு கண்கள் மாதிரி. சரிங்களா? அவ்வப்போது நீங்கள் செய்யக்கூடிய இந்த வழிபாடுகள் உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்வலைகளை கொடுக்கும். ஏற்கனவே போன வருஷத்துலேயே நம்ம சொல்லியிருந்தோம், சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியாகவே அடுத்த வருஷத்தில் இருந்தாலும் அங்கேயும் நிறைய நல்லதை பார்ப்பீங்க, நல்ல விஷயங்களை கேட்பீங்க, நல்லதை தேடுவீங்க அப்படின்னு. இன்றைக்கி நல்லதை தேடக்கூடிய நபராக தான் சிம்மராசிக்காரங்க இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய தேடல் வந்துருச்சு, முன்ன மாதிரி இல்லை. நிறைய தேடக்கூடிய விஷயங்கள் வந்திருக்கு. இப்போ இவங்க தேடுறாங்க, ஆனால் இவங்க தேடுறதுலேயே பயந்துக்கிறாங்க. இதுதான் உண்மை. மேஷராசிக்காரங்களும் நல்லதை தேடுறாங்க இப்போ, ஆனால் பயந்துக்கிறாங்க. ஐயோ இது கரெக்டாக இருக்குமா, இது கரெக்டாக இருக்காது. நிறைய சந்தேகங்கள் குழப்பங்கள் மேஷராசிக்காரரிடம் தற்பொழுது இருக்குது. சிம்ம ராசிக்காரங்கள்கிட்ட தேடல் முன்னை விட இப்போ அதிகமாயிருச்சு. எப்படியாவது நம்ம அந்த நிலைமைக்கு வந்துடணும், எப்படியாவது நாம் செய்ய வேண்டியத விஷயங்களை கரெக்டாக செஞ்சிடணும்னு அவங்க போராடக்கூடிய அந்த ஒரு உச்சகட்ட ஒரு போராட்டம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க சிம்ம ராசிக்காரங்க. அப்போ இந்த காலநிலை ஒரு வேகம் இருக்கும், அதே போல் விவேகமும் இருக்கணும், நிதானம் இருக்கணும். இங்கே பல விஷயங்களை ஒரு முடிவு செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு நேரமாக இது இருக்க போகுது. சரிங்களா? இவ்வளோ நாள் நடந்த விஷயங்கள்லாம் விட்டுட்டு இனி நீங்கள் சிந்திக்கக்கூடிய ஒவ்வொரு சிந்தனைகளும் உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த சமுதாயத்தினுடைய எதிர்காலமாகவும் அமையிருக்கு. ஆகவே இந்த மேஷம், சிம்மம் இந்த 2 ராசிக்காரங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் இருந்தாலும் அவங்க எல்லாருக்குமே இந்த பதிவை அனுப்புங்க. உங்களுடைய வாழ்க்கையை கடவுள் கொடுத்த இந்த ஒரு முறை தான் இந்த வாய்ப்பை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. இந்த ஒரு முறை கொடுத்த இந்த வாய்ப்பை
நல்லபடியாக அமைச்சுக்கோங்க. நல்லபடியான மாற்றத்தை கொண்டு வாங்க. கண்டிப்பாக இறைவன் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும், மனிதனுக்கும் நல்ல எதிர்காலத்தை வச்சுருக்காரு. அதை நம்ம புரிஞ்சுக்காம, நாளைக்கு வர இருக்க நல்லதை நம்ம தெரிஞ்சுக்காம, நம்மளே வந்து நம்ம லைஃப் அவ்வளோதான், ஐயையோ அம்மான்னு சொல்லி நம்ம புலம்பி, பிரபஞ்சத்திற்கு அந்த திரும்ப திரும்ப எனக்கு இந்த கஷ்டம் தான் வேணும்னு போய் நம்ம பிரபஞ்சத்திடம் முன்வைச்சிட வேண்டாம். நல்லதை யோசிப்போம், நல்லதே நடக்கும். இந்த பதிவை பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள். இனியாவும் நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.